அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கும் ஒரு வீடியோட உங்களை சந்திப்பது சந்தோஷம். இது வந்து ஃப்ரைடே அன்றைக்கு ஒரு லஞ்ச் மெனு தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஃப்ரைடேன்றாலே கொஞ்சம் ஸ்பெஷலாக தான் எல்லாம் சமைக்க பார்ப்பாங்க. இல்லைன்னா ஹோட்டலில் வாங்குவாங்க. இப்போ வீட்டில் சமைக்கிற நீங்கள் இந்த சோறு சமைச்சு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதோட என்னென்ன கறி சமைச்சா நல்லா இருக்குன்னு பார்ப்போம். இந்த நெய் சோறு நெய்யோட தேங்காய் சேர்ந்த சோறு தான். இது எப்படி சமைக்கிறேன்னு பார்ப்போம். உங்களுக்கு பட்டர் இல்லாட்டி நெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 கரண்டி மட்டும் சேர்த்து நல்லா அது உருகி வரசல நீங்கள் அதோட ஒரு டீஸ்பூன் மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. குக்கிங் ஆயில் எது இருந்தாலும் பரவாயில்ல. அதோட ஒரு ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை, ஒரு கிராம்பு சேர்த்துக்கணும். அதோட சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதோட ஒரு தக்காளி சேர்த்து எல்லாம் பதங்க விடணும். நீங்கள் ரைஸ் குக்கரில் செய்கிறேன்டா ரைஸ் குக்கரில் குக் மோட்டில் போட்டுக்கோங்க. இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதை பச்சை வாசனை போகும் அளவுக்கு நீங்கள் இதை எப்படி நல்லா வதங்க விடணும். இதெல்லாம் நல்லா வதங்கி வரச்சில் நீங்கள் அரிசி நல்லா கழுவி வார வச்சுக்கோங்க. இப்போ இதோட கருவேப்பிலை ரொம்ப சேர்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நல்ல ஃப்ளேவராக இருக்கும். இப்போ நீங்கள் எந்த அரிசி இருந்தாலும் உங்களுக்கு இந்த ரைஸ் செஞ்செடுத்துக்கலும் உங்களோட சாப்பாட்டு அரிசி நான் இது சம்பா அரிசியில் செஞ்சதால் நல்லா கழுவி எடுத்துட்டேன். எடுத்த போகிறோம் இதோட போட்டேன். போட்டப்போ நீங்கள் தேங்காய் பால் எடுத்துக்கணும். தேங்காய் பால் 1ஆம் பால் 2ஆம் பால் இது போதாண்டா உங்களுக்கு 3ஆம் பாலும் சேர்த்துக்கொள்ளலும். இல்லாட்டி இந்த தேங்காய் பாலே போதாண்டா உங்களுக்கு இதோட தண்ணியும் சேர்த்துக்கொள்ளலும். இப்போ தேங்காய் பாலை சேர்த்த போகிற இதை நல்லா கலந்துட்டுக்கணும். கலந்துட்ட போகிற இதுக்கு மஞ்சள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இந்த தேங்காய் சோறு இந்த மஞ்சள் கலராக தான் இருக்கணும். அதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து நீங்கள் தண்ணியை தேவையான அளவு ஊற்றிக்கலும் அந்த அரிசி வேகிற அளவுக்கும். இப்போ இதை அப்படியே மூடி போட்டு வேக வச்சிட வேண்டியது. இப்போ இது நல்லா புழுங்கி நல்லா வெந்து வந்துட்டுது. உங்களுக்கு பார்க்க சொல்ல விளங்கிக்கும் ரைஸை. இப்படி நல்லா உதிரியாக இருக்குது. இப்போ இதுக்கு கொம்போன அடுத்த கறி என்ன சமைக்கிறோன்னு பார்ப்போம். இதோட இந்த கறி சேர்த்து செஞ்சு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சோத்துக்கு வந்து களியாக்கறி தான் செஞ்சு எடுத்துக்க போகிறேன். இதுக்கு இது வாழைக்காய் நீங்கள் வெட்டி எடுத்துக்கணும். அப்படி சின்ன சின்னதாக வெட்டி அதை வந்து கோதுமமா இல்லாண்டா உங்களுக்கு தேசிக்க புளி ஊற்றி இதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். உங்களுக்கு பெரிய கறி வாழைக்காய் இல்லைண்டால் உங்களுக்கு சின்ன இந்த வாழைக்காயும் எடுத்துக்கொள்ளலும். இதை நல்லா எப்படி நல்லா கையாலே செஞ்சு கழுவிக்கோங்க. கழுவின பிறகு நீங்கள் இதை உப்பு மஞ்சள் போட்டு எடுத்துக்கணும். ஒரு சட்டியில் நீங்கள் குக்கிங் ஆயில் நான் தேங்காய் தான் ஊற்றிண்டேன். ஊற்றி நல்லா சூடாகி வரசால இதை போட்டுக்கணும். போட்டு இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இது போட்டோடனே நீங்கள் ஃப்ரை பண்ண திருப்பி போட்டுவானா கொஞ்சம் நேரம் போன பிறகு நீங்கள் அதை தனி சத்தம் அடையின பிறகு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதோட கத்திரிக்காயும் வெட்டி எப்படி உப்பு மஞ்சள் போட்டு நீங்கள் கலந்து வச்சுக்கணும். வாழைக்காய் பொரிச்ச அதே கையோடு அதே எண்ணெயில் நீங்கள் கத்திரிக்காயும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் ஃப்ரை பண்ண டைமுக்கும் நெருப்பை வந்து நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது கணக்காக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். அதோட 2 பச்சை மிளகாயும் இப்படி கீரல் போட்டு அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இந்த கறி சமைக்கிறது எப்படின்னு பார்ப்போம். இந்த கறி ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணிக்கிறேன். இப்போ அதோட இதே ஒரு லேசான முறையில் அப்லோட் பண்ணிக்கிறேன். இதோட வந்து தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பாலுக்கு மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள்தூள், மிளகுத்தூள் எல்லாம் குறைஞ்ச அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்த பிறகு இதை நல்லா கலந்துட்டுக்கோங்க. உப்பு குறைவான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு சட்டியை வச்சு அந்த சட்டியில் வந்து நான் ஃப்ரை பண்ணின எண்ணெய் தான் எடுத்துட்டேன். ஒரு 2 கரண்டி மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றின பிறகு அதுக்குள்ள கடுகு வெங்காயம் போட்டு பொரிய விடுங்க. பொரிஞ்சு வரசால் ஒரு வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரசால் இதோட நீங்கள் கருவேப்பிலை, ரம்பை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதெல்லாம் சேர்த்துக்கணும். ஒவ்வொன்றா எல்லாம் சேர்த்து எல்லாம் நல்லா வதங்கி வரணும். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகும் அளவுக்கு நீங்கள் பொரிய விட்டு எடுத்துக்கோங்க. இதோட கருவேப்பிலை, ரம்பை சேர்த்த அப்புறம் எல்லாம் வதங்க விடணும். வதங்கி வர சொல்ல நீங்கள் இப்போ கூட்டி வச்சுன்னா தேங்காய் பால் இதோட சேர்த்துட வேண்டியதான். சேர்த்த பிறகு இதுக்கு வந்து நான் தக்காளி ஒன்று சேர்த்துருந்தேன். உங்களுக்கு தக்காளி சேர்க்கலன்னா நீங்கள் புளி ஒரு சின்ன துண்டு சேர்த்துக்கோங்க. இந்த கறி வந்து இப்படியும் சமைக்கலும் இல்லாட்டி மாட்டீரல் போட்டு அப்படியும் சமைச்சு எடுத்துக்கலும். ஆனால் இதை லேசான முறையில் வீட்டிலே சமைச்சு எடுத்துக்கலும் இந்த முறையில். இப்போ இது நல்லா இன்னும் இந்த அளவு வத்தி வரச்சில் நாங்கள் பொரித்து வச்சுருந்து கத்திரிக்காய் வாழைக்கு இதோட சேர்த்துட வேண்டியதான். சேர்த்த பிறகு இதுக்கு மேலே கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் தூவிக்கோங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். சேர்த்த பிறகு இதோட ஒரு 2 நிமிஷம் மட்டும் அப்படி மூடி போட்டு வச்சுருங்க. அதோட இன்னும் கொஞ்சம் வற்றி வரும். உங்களுக்கு கத்திரிக்காய் வாழைக்காய் கறி சமைச்சு சாப்பிட விருப்பம் இல்லைன்னா இந்த முறையில் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த கறி ரெடி ஆகிட்டுது. இப்போ இதை இறக்கி அப்படியே விட்டுட வேண்டியதுதான். அடுத்து வந்து கோழிக்கறி சமைச்சு எடுத்துக்க போகிறேன். அதுக்கு எப்போதும் போல் ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி அதோட கடுகு வெந்தயம் பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு வெங்காயம் அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு நல்லா வதங்க விடணும்.
அதோட சின்ன பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வதங்க விட்ட பிறகு அதோட கருவேப்பிலை ரொம்ப சேர்த்துக்கணும். இதெல்லாம் சேர்த்து வதங்கி வரிசையில் அதோட சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துன்னு மிளகாய்த்தூளும் 1/2 டீஸ்பூன் சேர்த்து இதெல்லாம் வதங்கி வரைச்சால் இதோடு நாங்கள் கழுவி வச்சிருந்த சிக்கனையும் சேர்த்துட வேண்டியதுதான். சிக்கன் சேர்த்து அதை ஒரு 15 நிமிஷம் மட்டும் வெந்து வரைச்சால் அதுக்கு தேவையான மசாலாக்கள் போட்டு எல்லாம் கலந்து இப்படி வேக வச்சு எடுத்துட வேண்டியதுதான். இதோடைய வந்து 2 நாள் சாப்பாட்டு வந்து பப்படம் பொரித்து எடுத்துட்டேன். பப்படம்னா இந்தியாவில் அப்பளம்டுவாங்க. அதைத்தான் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இந்த ரைஸுக்கு வந்து இந்த கறி கோம்பு வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். இன்ஷால்லா நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ சந்திக்கும் வரை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.